அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் புக் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு சாப்டராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு இந்த ப்ளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால சில இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லணும்னு நினச்சேன். அது என்னென்னா, இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சில டீட்டெயில்ஸ்லாம் அதில் கேட்டிருப்பேன். அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அது எதுக்குன்னா, நம்ம சேனல் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதாவது இப்போ இந்த எக்கனாமிக்ஸ் வீடியோ டீச் பண்ணுறேன் இல்லையா, இது வந்து நான் எடுத்துருக்கிறது ஓகேவாக இருக்கா, இல்லை வந்துட்டு இன்னும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா, இது மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் அது இருக்குது. அது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ற சாப்டர் இருக்குது, சாப்டர் 1. ஓகே, இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கோட்டோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் வெரி மச் அபவுட் டையிங் டுகெதர் ஃபேக்ட்ஸ் அண்ட் தியரிஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபேக்ட்ஸ் அண்ட் தியரிஸ் அப்படின்றப்போ வந்துட்டு இப்போ இந்த எக்கனாமிக்ஸில் சில கான்செப்ட்லாம் இருக்கும். நேஷனல் இன்கம், அப்புறம் வந்து இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன், இது மாதிரி சில கான்செப்ட்லாம் இருக்கும். அப்போ அந்த கான்செப்டெல்லாம் வந்து நம்ம வந்து தியரியாக படிக்கிறோம். இப்போ இன்ஃப்ளேஷன் என்ன, விலை ஏறிக்கிட்டே போகிறது, அதான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளாக சொன்னோம்னா அதான், அதை வந்து தியரி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இப்போ ஜிடிபி அப்படின்னா ஒரு நாட்டோடைய ஒரு ஆண்டுக்கான வருமானம், அதுதான் நம்ம வந்து ஜிடிபின்ற மாதிரி சொல்கிறோம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து தியரி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இப்போ ஃபேக்ட் அப்படின்னா இந்தியாவுடைய ஜிடிபி 2020 இவ்வளோ இருக்குது, இந்தியாவில் வந்துட்டு இன்ஃப்ளேஷன் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஃபேக்டாக குறிப்பிட்றோம் இல்லையா, அது ரெண்டையும் லிங்க் பண்ணுற ஒரு விஷயம் தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட் சாப்டருடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன இருக்குது, அதாவது இந்த ஃபஸ்ட் சாப்டர் முடிக்கிறப்ப உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா, டு என்லைட்டன் தி எவல்யூஷன், இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பேசிக் கான்செப்ட் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அதாவது மேக்ரோ எக்கனாமிக்ஸோடைய முக்கியத்துவம், அது எப்படி உருவாச்சு, அதில் இருக்கிற பேசிக் கான்செப்ட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் எக்கனாமி, ஒரு எக்கனாமி வந்து எப்படி இயங்குது அப்படின்றத வந்து இதில் வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 1.1 இன்ட்ரொடக்ஷனை பார்த்துடலாம். The subject economics is classified into 2 branches, namely micro and macro. அதாவது இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டை மைக்ரோ மேக்ரோ அப்படின்ற மாதிரி ரெண்டாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றத வந்து லைட்டாக பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்லேயே படிச்சிருப்பீங்க. ஓகே, அதனால் இது வந்து சும்மா ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுக்கலாம். இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு என்னென்னா, இப்போ ஒரு வீடு இருக்குன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு வீட்டுக்கு வந்து அப்பா வந்து சம்பாதிக்கிறாரு, மாதத்துக்கு வந்து ஒரு 10,000 சம்பளம் வாங்குறாரு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ அந்த 10,000ன்றது அந்த வீட்டோடைய ஒரு மாதத்துக்கான வருமானம். அப்போ அந்த வீட்டில் செலவுகள் இருக்கும், வீட்டு வாடகை, பால், சாப்பாடு, உணவு, இது மாதிரி ட்ரெஸ்ஸு, இது மாதிரி செலவுகள்லாம் இருக்கும். அப்போ 10,000 வருமானம் வருது, அந்த 10,000 எப்படி ஒரு மாதத்தில் செலவாகுது அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது இல்லையா. இப்போ வரவு செலவு, இந்த கணக்கு ஒரு குடும்பத்துக்கான வரவு செலவு கணக்கு பார்க்குறாங்க இல்லையா, அதை வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேண்டி தான் நான் குடும்பம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். மைக்ரோ அப்படின்னா நமக்கு எல்லாருமே தெரியும், ஒரு சின்ன அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ இதே வந்து நம்ம இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, யூடியூபோடைய பேரண்ட் கம்பெனி யார், கூகுள். அப்போ கூகுளோடைய வருமானம், செலவு, இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ கூகுளுக்கு என்னென்ன வருமானம் இருக்குது, ஏதாவது ஆடு வருது, பெரிய பெரிய கம்பெனிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வருது, இதெல்லாம் வந்து அவங்களுடைய வருமானம். இப்போ அவங்க எப்படி செலவு பண்ணுறாங்க, புது ப்ராடக்ட் ஒன்று வெளியிடுறாங்க, இது மாதிரிலாம் அவங்க வந்து செலவு பண்ணுறாங்க இல்லையா. அப்போ இதுதான் வந்து அந்த கூகுள் கம்பெனியுடைய வரவு மற்றும் செலவு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு என்டிட்டி, ஒரு குடும்பம், ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு கம்பெனி, இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை மட்டும் ஒரு சின்ன ஒரு பகுதியை வந்து அதோடைய வரவு செலவை கணக்கு குறிக்குது இல்லையா, அதை தான் வந்து நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, அடுத்து வந்துட்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு என்ன. மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அப்படியே அதுக்கு ஆப்போசிட். மைக்ரோன்னு என்ன, ஒரு சின்ன இடத்த குறிக்கிறது வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுவே வந்து ஒரு பெரிய இடம், ஒரு நாடு, ஒரு மாநிலம், இது மாதிரி குறிக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்போ மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆகுது, நம்ம எல்லோரும் வரி கட்டுறோம், மாதம் வரி கட்டிக்கிட்டே இருக்கோம். இந்த குழாய் வரி, ரோட்டுக்கான வரி, வீட்டு வரி, இது மாதிரி நிறைய வரிகள் வந்து கட்டிக்கிட்டே இருக்கும். அந்த வரியை பூரா கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை வந்து திரும்ப அதை எப்படி செலவு பண்ணுறாங்கன்னா, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், இது மாதிரி அதை பண்ணி செலவழிக்கிறாங்க. அப்போ எப்படி வரிகள் வருது, எப்படி அதை செலவு பண்ணுறாங்கன்றதை கணக்கு போடுறாங்க இல்லையா, அதை தான் வந்து நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, இப்போ ராக்னர் ஃப்ரிட்ஸ் அப்படின்ற ஒரு நார்வே எக்கனாமிஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்துட்டு நோபல் பிரைஸ் வரை வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் தான் இந்த வேர்டு மைக்ரோ மேக்ரோ அப்படின்ற 2 வேர்டை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காரு. மைக்ரோனா ஸ்மால், மேக்ரோனா லார்ஜ் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காரு. எப்போனா 1933 வருஷத்தில் அதை பண்ணியிருக்காரு. ஓகே, இதை வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவவர் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இன் இட்ஸ் மாடர்ன் டேர்ம் பிகின் ஃப்ரம் ஜார்ட் மைண்ட். இந்த ஜார்ட்
ஜான் மைனர்ட் கெய்ன்ஸ் இருக்கார் இல்லையா, இவர் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு, த ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி அப்படின்ற மாதிரி ஒரு புக் எழுதியிருக்காரு 1936. இது மாதிரி இந்த இயர்லாம் வருது இல்லையா, அங்கங்கே இயர்லாம் மென்ஷன் பண்ணுறாங்களா, அந்த இயரை வந்து அப்படியே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த வீடியோ வந்துட்டு ஏதாவது ஒரு டிஎன்பிசி ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து கேள்விகளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கிரேட் டிப்ரெஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கிரேட் டிப்ரெஷனை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். 1929 இயரை நோட் பண்ணிக்கோங்க, 1929. 1929 என்ன நடக்குதுன்னா, அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு ஃபால் அவுட் நடக்குது. ஃபால் அவுட் அப்படின்னு என்னென்னா, யாருக்குமே வேலை இல்லாமல் வேலை இழப்பு வந்து அதிகமாகிட்டே போகுது. நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் போகிறாங்க. அதே மாதிரி பொருளாதாரம் வந்து ரொம்ப வீழ்ச்சி ஆகுது. பொருளாதாரம் வீழ்ச்சி ஆகினா என்ன ஆகுது, யாருமே போய் கடையில் போய் எந்த ஒரு பொருளையும் வாங்க மாட்டாங்க. அப்போ அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. குட்ஸ் ரிமைன் அன்சோல்டு அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அண்டு ஒர்க்கர்ஸ் அன்எம்ப்ளாய்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. வேலையிலேருந்து இப்படி ஆயிடுது. அப்போ என்ன பண்ணுறாருனா, அப்போ வந்து அங்கே பிரசிடெண்ட்டாக இருந்தவர் எஃப்டி ரூஸ்வெல்ட் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருனா, இந்த கெய்ன்ஸ் இருக்கார் இல்லையா, இந்த இமேஜில் இருக்கார் இல்லையா, இந்த கெய்ன்ஸ்ன்றவர் கூப்பிட்டு இப்படி ஆயிடுச்சு இந்த நாடேவும், என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன தீர்வு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ அவர் வந்து சில சொல்யூஷன்ஸ்லாம் கொடுக்குறாரு. அதை தான் நம்ம வந்து மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸோடைய பிரின்சிபல்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ அந்த பிரின்சிபல்ஸ் இவர் கொடுத்ததுக்கப்புறம் தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து கொஞ்சம் பிரபலமாகுது. அதனால் இவர் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, மீனிங் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது எங்கேருந்து டிரைவ் ஆகிருக்கு. த வேர்டு மேக்ரோ இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த க்ரீக் வேர்டு மேக்ரோஸ். அதாவது கிரேக்க வார்த்தை மேக்ரோஸ் அப்படின்ற வார்த்தையிலேருந்து மேக்ரோ அப்படின்ற மாதிரி மருவி வந்திருக்கு. அப்போ மேக்ரோஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா லார்ஜ் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போனா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஸ்டடி ஆஃப் த எக்கனாமி எஸ் அ ஹோல். எக்கனாமி எஸ் அ ஹோல் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஒரு கண்ட்ரி, இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மொத்தமாக படிக்கிறது. அதை தான் நம்ம வந்துட்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, இதை வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்துட்டு நேஷ்னல் இன்கம், ஒரு நாட்டுடைய ஆண்டு வருமானம் என்ன, அந்த நாட்டில் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது இந்த வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, அப்புறம் வந்துட்டு அவுட்புட் அப்படின்னா, இப்போ ஒரு நாட்டில் ஒரு வருஷத்தில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ பொருட்கள், ஒரு காரு, பேனா, பென்சில், ஷாம்பு, இது மாதிரி எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டீல் பண்ணுது. இது எல்லாத்தையும் பற்றி பேசுகிறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து இன்கம் தியரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பற்றி ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து லைட்டாக பார்த்துடலாம். மேக்ரோ எக்கனாமிக்ஸில் என்னென்ன பேசுகிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நேஷ்னல் இன்கம், இந்த இடத்துல இருக்குல்ல நேஷ்னல் இன்கம் பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் வந்துட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு நேஷ்னல் அவுட்புட், ஒரு வருஷத்தில் எவ்வளோ அவுட்புட் கிடைக்கிது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன், இந்த சைடு பார்த்தீங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் நேஷ்னல், ரீஜனல் அண்டு குளோபல் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது என்னென்னு பார்த்துடலாம். இந்த லைட்டாக அவருக்கு சொல்லிடுறேன். இது என்னென்னு, நேஷ்னல் இன்கம் அப்படின்னா ஒரு நாட்டுடைய மொத்த வருமானம், ஒரு ஆண்டுக்கான வருமானம், அதுதான் வந்து நேஷ்னல் இன்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்னா எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். எவ்வளோ பேருக்கு வேலை இருக்குது, எவ்வளோ பேருக்கு வேலை இல்லாமல் இருக்குது. ஓகே, இன்ஃப்ளேஷன் அப்படின்னா விலை ஏற்றம். ஓகே, அடுத்து வந்துட்டு நேஷ்னல் அவுட்புட், இப்போ ஒரு நாட்டில் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது பொருட்கள், அதை மக்கள் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்கு எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இது மாதிரி இதெல்லாம் வந்து அவுட்புட் அப்படின்றது கீழே வந்துடுது. ஓகே, நேஷ்னல், ரீஜனல் அண்ட் குளோபல் எக்கனாமிக்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. அது என்னென்னா, நேஷ்னல் அப்படின்றது வந்து ஒரு நாட்டை குறிக்குது. ரீஜனல் அப்படின்னா ஒரு நாட்டில் ஒரு பகுதி. இப்போ நேஷ்னல் எக்கனாமி அப்படின்னா இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரீஜனல் எக்கனாமி வந்து நம்ம தமிழ்நாடு, கேரளா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். குளோபல் எக்கனாமிஸ்னால் உலகம் முழுக்க எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்குது, அது கூட இந்தியா எப்படி ரிலேட் ஆகுது, இது மாதிரியான விஷயங்கள். இது எல்லாத்தையும் பற்றி பேசுகிற ஒரு விஷயந்தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது. ஓகே, மேலே என்ன கொடுத்துருக்காங்களோ அது திரும்ப அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க. என்னென்னு அப்படியே ரீட் பண்ணிடுறேன். அதில் ஏதாவது மிஸ் பண்ணினாலும் இதில் சொல்லிடுறேன். எம்ப்ளாய்மெண்ட், நேஷ்னல் இன்கம், இன்ஃப்ளேஷன், பிஸ்னஸ் சைக்கிள், பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி, டிஸ்பாரிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு சேவிங், கேபிட்டல் ஃபார்மேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். மேலே சொன்ன எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒன்றா அந்த லைட்டாக பார்த்துடலாம். எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தாச்சு, நேஷ்னல் இன்கம் பார்த்தாச்சு, இன்ஃப்ளேஷன் பார்த்தாச்சு. பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்னு என்னென்னா, பிஸ்னஸ் சைக்கிள் வந்து பின்னாடி இருக்கும், அப்போ பார்த்துக்கலாம். பாவர்ட்டி அப்படின்றது என்னென்னா வறுமை. வறுமைன்ற சொல்லவே தேவையில்ல. வறுமை வந்து எப்படின்னா, ஒரு மக்களுக்கு வந்து அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பணம் கூட இருக்காது. அதை தான் வந்து நம்ம வறுமை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இன்இக்வாலிட்டினா இன்இக்வாலிட்டிக்கு வந்து ரொம்ப ஒரு மிகச்சிறந்த உதாரணம் வந்து இந்தியா தான். ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப ரிச்சஸ்ட்டு பீப்புள் இருக்காங்க, ரொம்ப புவரஸ்ட் பீப்புளும் இருக்காங்க. இப்போ ஒரு சமநிலை இல்லாமல் இருக்கு இல்லையா பொருளாதாரத்தில், அதை தான் இன்இக்வாலிட்டின்னு சொல்கிறோம். டிஸ்பாரிட்டி அதான் ஒரு சமநிலையற்ற ஒரு தன்மை, அதுதான் அது.
இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இப்போ ஒரு ஃபாரின் கம்பெனி கூட இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து பண்ணலாம். இது வந்து பின்னாடி வர சாப்டர்ஸில் அது கண்டிப்பாக வரும். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது மாதிரி ஃபாரின் இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட், இப்படிலாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி ஒரு கம்பெனி மேலே இன்னொரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ கம்பெனி இருக்குல்ல, ஜியோ கம்பெனி மேலே மற்ற நிறையா கம்பெனி வந்து அவங்களோட ஷேர் வாங்கிக்கிடுவாங்க. அதை தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். சேவிங், அப்போ வந்து இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அவங்களாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா ஃபியூச்சர் யூஸ்க்கு வேண்டி சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது அப்புறம் வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு கேபிட்டல் ஃபார்மேஷனாக ஒரு நிலம் வாங்கி வைக்கிறது, இது மாதிரி ஒரு அசட் ஃபார்மேஷன், அதான் அது கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு கேபிட்டல் ஃபார்மேஷன் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு என்னென்னா ஒரு ரோடு போடுறது, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி கட்டுறது, இது மாதிரி ஒரு பொருளாதாரத்துக்கு தேவையான கட்டமைப்பு உருவாக்குறது, அதை தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னு என்னென்னா நம்ம ஒரு நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது, அல்லது வெளிநாடுகள்லேருந்து நம்ம நாட்டுக்கு ஏதோ ஒரு பொருளை இறக்குமதி பண்ணுறது, இதை தான் நம்ம வந்து இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, எக்கனாமிக் க்ரோத், இது எல்லாமே வந்துட்டு பின்னாடி வருது. அதை அப்போ வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு மெயினானது என்னென்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து எதுக்காக படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துக்கலாம். அது ரொம்ப முக்கியமானது ஒன்று. there is a need to understand the functioning of the economy at the aggregate level. இந்த இடத்துல வந்து அக்ரிகேட் லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. அக்ரிகேட் அப்படின்றது வந்து ஒரு மொத்தமாக குறிப்பிடுறது. இப்போ ஒரு நாடு அப்படிங்கிறப்போ அது வந்து நிறைய செக்டர்ஸ் வந்து அதில் கவர் ஆகுது, மொத்தமாக ஒரு இதை குறிப்பிடுறது, அதான் வந்து அக்ரிகேட் லெவல் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். there is a need to understand the functioning of the economy at the aggregate level to evolve suitable strategies and to solve basic problems prevailing in an economy. இப்போ இந்திய நாட்டோடைய மொத்த பொருளாதாரத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது. எதுக்காக அப்படின்னா நம்ம அதனால் அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். அந்த ப்ராப்ளம்ஸை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அது என்னன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறணும் இல்லையா. அப்போ அந்த இடத்துல வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ், நீட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் அன் எக்கனாமி அஸ் அ ஹோல் இஸ் இம்பார்ட்டன்ட் டு எவால்வ் ப்ரீகாஷனரி மெசர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது மேலே சொன்ன பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டை லிங்க் பண்ணி பார்த்துக்கிறோம். மேலே என்ன சொல்லியிருந்தோம், ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு அந்த மொத்த எக்கனாமி நம்ம படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ செகண்ட் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஃப்யூச்சரில் இப்போ 1929 அமெரிக்காவில் கிரேட் டிப்ரெஷன் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ 1920 அந்த சம்திங்லாம் வந்து பார்த்திங்கன்னா 29 இப்படி நடக்கும்னு யாருமே வந்து கணிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து நடந்துருச்சு. அப்போ என்னது, ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்றதை ப்ரெடிக்ட் பண்ணணும் நம்ம. இப்படிலாம் இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா 2020 இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போனா ஒரு கிரேட் டிப்ரெஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளால் கணிக்க முடியுது இல்லையா. அப்போ அந்த ஃப்யூச்சரில் வர்ற ப்ராப்ளமை இப்போவே நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து இப்போவே நம்ம வந்து அந்த வருமுன் காப்பது நலம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அதை இப்போவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதாவது பண்ணி வச்சிட முடியுமா அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ப்ரொவைட்ஸ் ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு யூஸ் தி சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி. இப்போ உண்மை நிலை என்ன இருக்குது, ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தில் மூடி மறைக்காமல் உண்மை நிலை என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு சயின்டிஃபிக்கான மெத்தட், அறிவியல் பூர்வமான சில மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது எல்லாமே வந்து பின்னாடி டீட்டெயிலில் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த பாயிண்ட் என்ன சொல்லுதுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெல்ப் டு மேக் மீனிங்ஃபுல் கம்பேரிசன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ். இப்போ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா இந்த இடத்துல இப்போ ஜிடிபி அப்படின்ற மாதிரி இருக்குது, ஜிஎன்பி அப்படின்ற மாதிரி இருக்குது, என்என்பி, இது மாதிரி பல எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் இருக்குங்க. இப்போ ஒரு நாட்டுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நாட்டில் கணக்கிடுறது அப்படின்னா அந்த ஜிடிபி, ஜிஎன்பி இதெல்லாம் சொல்லலாம். இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக கணக்கிடுறது அப்படின்னா நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இந்த இண்டிகேட்டர் அப்படின்னு என்னது, ஒரு குறியீடு, அதான் இண்டிகேட்டர் அப்படின்றது. அப்போ என்னதுன்னா ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத குறிக்கிறதுக்கான சில ஒரு ரேஷியோ இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போ அதைத்தான் நம்ம வந்துட்டு எக்கனாமிக் இண்டிகேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்போ இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நம்ம படித்தா தான் இந்த எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து வச்சு நம்மளால் கம்பேரிசன் பண்ணிக்கிற முடியும். கம்பேரிசன்னா இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன இது இருக்குது, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது மாதிரியான அனாலிசிஸ்லாம் பண்ணிக்கிற முடியும். அதுக்கு வந்து இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெல்ப்ஸ் ஃபார்
பெட்டர் ப்ரெடிக்ஷன் அபவுட் ஃபியூச்சர் அண்ட் டு ஃபார்முலேட் சூட்டபிள் பாலிசிஸ் டு அவாய்ட் எக்கனாமிக் கிரைசிஸ். இப்போ செகண்ட் பாயிண்ட்டில் சொன்னது அதே தான். ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்ற மாதிரி பயம் இருந்துச்சுன்னா அதை ப்ரெடிக்ட் பண்ணி இப்போவே அதுக்கான தீர்வுகளை செஞ்சு வச்சுக்கிறதுக்கு இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸ்கோப் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து எந்தெந்த இதெல்லாம் கவர் பண்ணுது, எந்தெந்த பார்ட்லாம் கவர் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்கம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு நேஷ்னல் இன்கம் அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அண்ட் இட்ஸ் காம்போசிஷன் பை செக்டார்ஸ் ஆர் தி பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக் அனலைசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, முதல்ல இந்த செக்டார்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இந்தியாவில் வந்துட்டு மொத்தம் 3 செக்டார்ஸ் இருக்குது. பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், அப்புறம் வந்து டெர்ஷியரி செக்டர் அப்படின்ற மாதிரி இருக்குது. பிரைமரி செக்டர் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், விவசாயம் இருக்கு இல்லையா, விவசாயம் அது சார்ந்த அது எல்லாமே வந்துட்டு நம்ம பிரைமரி செக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அடுத்து வந்து செகண்ட் என்ன இருக்குது, செகண்டரி செக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சரிங் செக்டராக இருக்கும். உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா, ஒரு ஆட்டோமொபைல், ஒரு ஃபோன் இண்டஸ்ட்ரி, இது மாதிரியான இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு நம்ம மேனுஃபேக்சரிங் செக்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். தேர்டு பார்த்திங்கன்னா டெர்ஷியரி செக்டர் வந்துட்டு நமக்கு சர்வீஸ் செக்டராக இருக்கும். சர்வீஸ் செக்டர்னால் இப்போ என்ன, ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஐடி சர்வீஸ் இருக்குது, நமக்கு வந்து அப்ளிகேஷன், ஃபோன் அப்ளிகேஷன் இதெல்லாம் மேக் பண்ணுறாங்களே, அது கூட ஒரு சர்வீஸ் செக்டர் தான். இல்லைனா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து தண்ணி சப்ளை பண்ணுறாங்க, வந்து வேறு ஏதாவது வீட்டுக்கு ஏதாவது சப்ளை பண்ணுறாங்களே, இது மாதிரியான விஷயங்கள் கூட. ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து போஸ்ட் வருது, வேறு என்ன வருது, கொரியர், இது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம சர்வீஸ் செக்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இந்த எல்லாமே பின்னாடி வரும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 3 டைப் ஆஃப் செக்டார் இருக்கு இல்லையா, இந்த 3 டைப் ஆஃப் செக்டாரையும் நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணி மெஷர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அண்ட் இட்ஸ் காம்போசிஷன் பை செக்டார்ஸ் ஆர் தி பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக் அனலைசிஸ். மேக்ரோ எக்கனாமி அப்படின்றது இப்போ அதில் அந்த டாப்பிக்கில் வந்துட்டு இந்த 3 செக்டாரோடைய வருமானங்களை வந்து அளக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்பேரிசன் அப்படி நான் சொல்லியிருந்தேன், இதில் அது கொடுக்கல, ஆனால் கம்பேரிசனும் பண்ணுவாங்க. பிரைமரி செக்டாருக்கும், செகண்டரி செக்டாருக்கும், டெர்ஷியரி செக்டாருக்கும் 3 செக்டார்லேயும் எவ்வளோ மக்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த மக்கள் வேலை பார்க்குற அளவுக்கு அதுலேருந்து வருமானம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு பண்ணுவாங்க. ஓகே, the trends in the national economy and its the trends in national income and its composition provide a long term understanding of the growth process of an economy. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரைமரி செக்டர் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த அக்ரிகல்ச்சர், விவசாயம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% அதிகமான மக்கள் வந்துட்டு விவசாயத்தில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுலேருந்து வர ஜிடிபி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17-18% தான் வந்திருக்கும். ஆனால் சர்வீஸ் செக்டரில் பார்த்திங்கன்னா அதில் வந்து கம்மியான ஒரு 10-15% தான் மக்கள் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து அதோடைய ஜிடிபி பார்த்திங்கன்னா 50% இருக்கும். இது ஒரு இன்இக்வாலிட்டியாக இருக்குது இல்லையா. கம்மியான மக்கள் ஒர்க் பண்ணுற ஐடி செக்டரில் அதிகமான வருமானம் இருக்குது, அதிகமான மக்கள் ஒர்க் பண்ணுற விவசாயத்தில் வந்துட்டு கம்மியான ஜிடிபியில் இதுதான் இருக்குது. அப்போ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இது மாதிரி இந்த க்ரோத் ப்ராசஸை கண்டுபிடிக்கணும், ஒரு நாட்டோடைய பொருளாதார வளர்ச்சியை கண்டுபிடிக்கணும்னா இந்த செக்டாரோடைய அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் வந்து இந்த ட்ரெண்ட்ஸ் இன் நேஷனல் எக்கானமி இன்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஒரு நாட்டோடைய நேஷனல் இன்கம் வந்து எப்படி வளர்ந்துக்கிட்டு போகுதா இல்லை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இது மாதிரி செக்டார்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம புரிஞ்சு வச்சுருக்கணும். இதோடைய ட்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்ஃப்ளேஷன் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா விலையேற்றம், அவ்வளோதான். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்ஃப்ளேஷன் ரெஃபர்ஸ் டு ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் ஜெனரல் ப்ரைஸ் லெவல், அதாவது விலையேற்றம் தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டிங் தி ஜெனரல் ப்ரைஸ் லெவல் பை கன்ஸ்ட்ரக்டிங் வேரியஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் சச்சஸ் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இப்போ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு கம்பெனி, இப்போ ஒரு பிரிட்டானியா இருக்குன்னா அந்த பிரிட்டானியா வந்து பிஸ்கட் உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ அந்த பிஸ்கட் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஹோல்சேல் ரேட் ஒன்று வச்சுருப்பாங்க. அதே இது இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு கடையில், பலசர கடையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு விலை இருக்கும். அதை தான் நம்ம வந்துட்டு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறோம். அப்போ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா 2010 ஒரு சேரோடைய விலை வந்து 400 ரூபா இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். 2020 அந்த சேரோட விலை வந்துட்டு ஒரு 600 ரூபா ஆயிடுச்சு. அப்போனா நாட்டோடைய பொருளாதாரம் வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. என்ன இருக்குது அப்படின்னா விலை தான் ஏறி இருக்குது. அந்த பணம் இருக்கு இல்லையா, பணத்தோடைய மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது 2010 400 ரூபாய்க்கே கிடச்ச ஒரு பொருள் வந்துட்டு 2020 200 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணால் தான் கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய பணத்தோடைய மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கு. பணத்தோடைய மதிப்பு குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதிகமாக பணத்தை செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி தானே? இது உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். அதை தான் நம்ம வந்துட்டு விலை ஏற்றம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்.
ஓகே, அடுத்து வந்துட்டு பிஸ்னஸ் சைக்கிள். ஆல்மோஸ்ட் ஆல் எக்கனாமிஸ் ஃபேஸ் தி ப்ராப்ளம் ஆஃப் பிஸ்னஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அண்டு பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா எக்கனாமிஸ்லேயுமே வந்துட்டு இந்த பிஸ்னஸ் சைக்கிள் ஃப்ளக்சுவேஷன் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆல் எக்கனாமிஸ் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க இல்லையா, இது என்ன அப்படின்னா, இந்தியா அப்படின்றது வந்து இந்தியன் எக்கனாமி, அமெரிக்கா வந்து அமெரிக்கன் எக்கனாமி, சைனா வந்து சைனீஸ் எக்கனாமி இப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இந்த ஆல் எக்கனாமிஸ் அப்படின்றப்போ வந்து எல்லா நாடுகள்லேயுமே இது இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அல்லது தமிழ்நாடு எக்கனாமி, கேரளா எக்கனாமி, ஆந்திர பிரதேஷ் எக்கனாமின்ற மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா எல்லா மாநிலங்கள்லேயுமே இந்த பிஸ்னஸ் சைக்கிள் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். நம்ம எந்த லெவலில் எடுக்கிறோமோ அதை பொறுத்து இது வந்து மாறுது இந்த எக்கனாமிஸ் அப்படின்றது. ஓகே, இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது மாதிரி எல்லா நாடுகள்லேயுமே எல்லா ரீஜன்லேயுமே வந்து இந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பூம், அப்புறம் வந்து ரெசஷன், டிப்ரெஷன், அப்புறம் வந்துட்டு ரெக்கவரி இப்படின்ற மாதிரி 4 வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் ஐடி செக்டர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டர் இருக்கு இல்லையா, அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி, இவங்க வந்து நல்ல பூம் இருக்குது. பூம் அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது, நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாங்க, மாதம் இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க சம்பளத்தை, ஏன்னா அவ்வளோ ஒரு தேவை இருக்குது நமக்கு. அப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து ஒரு நல்ல பூமில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிசெஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீழ்ச்சி, இதில் வந்து வருமானமே இல்லையே, இதில் வந்து வருமானம் குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையே இல்லாமல் நிறையா கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டே போயிட்டாங்க. அதான் வந்து நம்ம ரெசஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அடுத்து டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போகிறது, டிப்ரெஸ் ஆகிற மாதிரி ஒன்றுமே இல்லாமல் போகிறது. இதுதான். இப்போ சப்போஸ் அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து திடீர்னு ஒரு நாள் நல்ல ஒரு வளர்ச்சி அடையுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். சப்போஸ் ஏதோ ஒரு கம்பெனி வந்து பொல்யூஷனே இல்லாத, புகையே வெளியில் வராத ஒரு காரை வந்து உற்பத்தி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் என்ன ஆகும், மக்களுக்கு வந்து பொல்யூஷன் இல்லாத வாகனம் வாங்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இப்போதைக்கு ரெசஷனில் இருக்கிறது வந்து திரும்ப ரெக்கவரி ஆகலாம். அப்போ என்னது, திரும்ப அதோடைய வருமானம் வந்து அதிகமாகிட்டே போகும். இது மாதிரி இந்த பூம், ரெசஷன், டிப்ரெஷன், ரெக்கவரி இது மாதிரி மாறி போகுது இல்லையா, இதை தான் வந்து நம்ம பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி பூமில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஐடி இண்டஸ்ட்ரி பூமில் இருக்குன்னா திடீர்னு வந்து ரிசஷனை கூட ஆயிடலாம், திரும்ப அது ரெக்கவரி ஆகலாம். இது மாதிரி மாறி இந்த பிஸ்னஸ் சைக்கிள் வந்து மாறி போயிட்டே இருக்குது. இதை தான் வந்துட்டு பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒரு நாட்டுக்கு மொத்தமாக கணக்கு பண்ணுறதுக்கு இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து உதவுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், த மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மோஸ்ட் ரிசோர்ஸ் ரிச் நேஷன்ஸ் ஆர் பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ரிசோர்ஸ் ரிச் நேஷன்ஸ் அப்படின்னு என்னென்னா வளங்கள் நிறைந்த ஒரு நாடு, அதான் வந்து மோஸ்ட் ரிசோர்ஸ் ரிச் நேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள், வெளியில் தேட வேணால் இந்தியா தான். இந்தியாவில் இல்லாத வளங்கள்னு எதுவுமே கிடையாது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லையா, அது மாதிரி நம்ம நாட்டில் வந்து காடுகள் இருக்குது, கடல் இருக்குது, மலைகள் இருக்குது, ஆறு, அருவி, இது மாதிரி என்னென்ன ரிசோர்ஸஸ் ஒரு உலகத்தில் இருக்கோ எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்குது. ஆனாலும் இன்னமும் வந்துட்டு பஞ்சத்தில் இருக்கிற மக்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க. பாவர்ட்டி, அதான் பாவர்ட்டி இருக்கு இல்லையா, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள். ஒரு வருஷம் கூட கவர்மெண்ட் ஏதாவது ஸ்கீம் அறிவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க மக்கள் அப்படின்ற மாதிரி. அது இன்னும் வந்து வறுமை கோட்டுக்கு மேலே அவங்கள கொண்டு வர்றதுக்கு ரொம்ப வந்து சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்த நாடாக இருந்தாலும் சரி, இந்த பாவர்ட்டியும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, பாவர்ட்டினா வறுமை அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்களே, வேலையில்லா திண்டாட்டம், அதை தான் வந்துட்டு நம்ம வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு நாட்டில் வறுமையும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேரடாக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அதுக்கு மேலே என்ன சொல்லியிருக்காங்க, ரிசோர்ஸ் ரிச் நேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வளங்கள் நிறைந்த நாட்டில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்குது. ஒரு பக்கம் வளங்கள் செழித்து இருக்குது, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வறுமையாக இருக்குது. இதை வந்து பேரடாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வேற்றுமை, ஒரு முரண்பாடான ஒரு விஷயம், அதை தான் வந்து நம்ம வந்து பேரடாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்போ இவ்வளோ பெரிய நாடுகள்லேயும் வறுமையும் வேலையின்மையும் இருக்குது அப்படின்ற மாதிரி குறிக்கிறாங்க. A clear understanding about the magnitude of poverty and unemployment facilitates allocation of resources and initiating corrective measures அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து பாவர்ட்டியையும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டையும் கணக்கிட உதவுது. எதுக்காக அதை ஏன் கணக்கிடணும் அப்படின்னா, அதை கணக்கிட்டால் தான் அந்த நாட்டோடைய உண்மையான நிலை வந்து நமக்கு தெரியும்.
உண்மையான நிலை தெரிஞ்சால் தான் அந்த நாட்டுக்கு என்ன ஒரு சீர்திருத்தங்கள், அதாவது இந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீமில் என்ன வேணும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கு இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் க்ரோத், பொருளாதார வளர்ச்சி. த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அன் எக்கனாமி அண்ட் தி ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் தம் குட் பி அண்டர்ஸ்டுட் ஒன்லி த்ரூ மேக்ரோ அனலைசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா? பாசிட்டிவாக இருக்குன்னா வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம், நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா கீழே இறங்கிட்டே வருது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ ஒரு மேக்ரோ லெவல் அனலைசிஸ் பண்ணுறப்ப தான் ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் வளருதா இல்லை தேயுதா அப்படின்றது கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படின்றப்ப நம்ம ரீசெண்டாக ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் அப்படின்ற மாதிரி இந்த கொரோனா ரிலீஃப் பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அறிவிச்சிருக்காங்க. அதை நம்ம எடுத்துக்கலாம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபார் எவால்விங் சூட்டபிள் எக்கனாமிக் பாலிசிஸ். எக்கனாமிக் பாலிசிஸ் ஆர் நெசசரி டு சால்வ் தி பேசிக் ப்ராப்ளம்ஸ், டு ஓவர் கம் தி அப்டக்கிள்ஸ் அண்ட் டு அச்சீவ் க்ரோத் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம், இந்த பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் நம்ம கணக்கிடுறோம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். அதெல்லாம் கணக்கிட்டு என்ன பண்ணேன், அதெல்லாம் கணக்கிட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு நாட்டுடைய உண்மையான நிலைமை என்னன்றது புரியும். ஒரு நாட்டுடைய உண்மையான நிலைமை என்னென்னு புரிஞ்சால் தான் அந்த நாட்டுக்கான நலத்திட்ட உதவிகளை கவர்மெண்ட்டால் மேக் பண்ண முடியும். அதை தான் இந்த இடத்துல எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நல்ல உதாரணம் இப்போ ரீசெண்டாக போட்ட ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போட்டது. ஓகே, இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸில் என்னென்ன லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன குறைபாடுகள்லாம் இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்கணும். குறைபாடுகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அது என்னென்னு பார்த்துடலாம். தர் இஸ் எ டேஞ்சர் ஆஃப் எக்ஸசிவ் ஜெனரலைசேஷன் ஆஃப் தி எக்கனாமி அஸ் ஏ ஹோல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸசிவ் ஜெனரலைசேஷன் அப்படின்றப்ப அது என்ன, எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்தியாவுடைய இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கரெக்டான ஃபேக்ட் கிடையாது இது, ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி சொல்கிறேன். 2019 இந்தியாவுடைய ஜிடிபி ஒரு 4 ட்ரில்லியன் அமெரிக்கா டாலர் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். 2020 5 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ 1 ட்ரில்லியன் டாலர் ஒரு வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஆனாலும் என்ன ஆகிருக்கு அப்படின்னா இந்த வறுமை, வேலையின்மை இதெல்லாம் குறையவே இல்லை இந்தியாவில். ஒரு பக்கம் பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, ஆனால் இன்னொரு பக்கம் இது இல்லை, மக்களுக்கான முன்னேற்றம் இல்லை, மக்களுக்கிட்ட டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அனாலிசிஸ்ன்றது ஒரு நாட்டுடைய வருமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுது. ஆனால் ஒரு செக்டாரையும் நம்மளால் பிரித்து இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, மக்களுடைய வாழ்வாதாரம் இப்படி இருக்குன்றதை நம்மளால் உணர முடியல. அதை தான் இது ஒரு டிஃபெக்ட், ஒரு குறைபாடாக சொல்கிறாங்க. ஜெனரலாக பார்க்குது எல்லாத்தையும், ஒரு மொத்த நாட்டையுமே ஒரு ஜெனரலாக பார்த்துருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் அம்பானி இருக்கார், ஒரு பிச்சைக்காரன் இருக்கார், அது மாதிரி தான் இந்தியாவோட நிலைமை இருக்குது. அப்போ எல்லாத்தையும் பார்த்து இவ்வளோ வளமான நாடுன்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஒரு பொதுப்படையான ஒரு தோற்றத்தை தான் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நமக்கு கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட்டும் அதே தான், இட் அசியூம்ஸ் ஹோமோஜினிட்டி அமாங் தி இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹோமோஜினிட்டி, ஹோமோனா என்ன, சிங்கிள். அப்போ எல்லா யூனிட்ஸையும் ஒரே மாதிரி, ஒரே சிங்கிள் இதாக ஒரே நேர்பார்வையில் பார்க்குற மாதிரி இருக்குது இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸு. ஒரு செக்டாரையும் பிரித்து நம்மளால் இதில் அனலைஸ் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு டிஃபெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தர் இஸ் எ ஃபல்லசி ஆஃப் காம்போசிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேலசி அப்படின்னு என்னன்ற மாதிரி பாருங்கள், மிஸ்கன்செப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னா தப்பாக எடை போடுறது, தவறான ஒரு கண்ணோட்டம் அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வாட் இஸ் குட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் நீட் நாட் பி குட் ஃபார் நேஷன் ஆர் வைஸ் வெர்சா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அண்ட் வாட் இஸ் குட் ஃபார் ஏ கண்ட்ரி இஸ் நாட் குட் ஃபார் அனதர் கண்ட்ரி அண்ட் அட் அனதர் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன், அது நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு உதவாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஆசைப்பட்டு மரங்கள் பூரா வளர்க்குறேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அது என்னுடைய தனி மனிதனுடைய விருப்பம் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ரோடு வருது, ஒரு ஃபேக்ட்ரி வருது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த இடத்துல ஃபேக்ட்ரியோ ரோடோ அது பேர் என்ன அர்த்தம், அதுக்கு பேர் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், பொருளாதாரத்துக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம் அங்கே வருது. அப்போ அந்த இடத்துல நான் ஒரு 10 மரம் நட்டு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த 10 மரத்தையும் உடச்சி போட வேண்டியது வரும். அப்போ எனக்கு இந்த மரம் நடுறதுன்றது ஒரு நல்ல ஒரு பிடிச்ச விஷயம். ஆனால் அது கவர்மெண்ட்டுக்கு அது தேவையில்லை. கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதை தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க.
எனக்கு என்ன நல்ல விஷயமா இருக்கோ அது வந்து கவர்மெண்ட்டுக்கு நல்ல விஷயமா இல்லாமல் போகலாம். அப்படியும் அது அப்படியே வைஸ் வெர்சா, அது கவர்மெண்ட்டுக்கு நல்ல விஷயமா இருக்கிறது எனக்கு நல்லா இல்லாமல் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ இந்திய நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்றுனா அமெரிக்காவுக்கு அது நல்லா இல்லாமல் போகலாம். நல்லா சொல்லணும்னா இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னா அது வந்து பாகிஸ்தானுக்கு அது வந்து கெட்டதாக இருக்கலாம். அதே மாதிரி தான் வைஸ் வெர்சா, பாகிஸ்தானுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னா அது வந்து இந்தியாவுக்கு இல்லாமல் போகலாம். அப்போ நம்ம இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அனாலிசிஸ் மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, 4th பாயிண்ட் பார்த்தோம்னா மெனி நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், இந்த ஜிடிபி ஜிஎன்பி இது மாதிரிலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை, சும்மா இப்போலாம் இருக்குன்னு மட்டும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஜிடிபி ஜிஎன்பி இருக்குது அதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எதுக்காக இருக்குது, நம்மளுடைய ஒரு நாட்டோடைய வருமானத்தை வந்துட்டு நம்ம இது பண்ணுறதுக்காண்டி அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். நாட்டோடைய வருமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக, அனலைஸ் பண்ணுறதுக்காக, கம்பேரிசன் பண்ணுறதுக்காக இதுக்கெலாம் வந்துட்டு நம்ம ஜிடிபின்ற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா மக்களுடைய மனநிலை, அப்புறம் வந்துட்டு மக்களுடைய ஒரு குணங்கள், இது மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸ்குள்ளே வராது. ஆனாலும் இதுவும் வந்துட்டு ஒரு எக்கனாமியை வந்து அஃபெக்ட் பண்ணுது. இதுவும் வந்துட்டு இந்த நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் நெட்டில் சும்மா தேடி பாருங்கள், நிறைய வரும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி இந்த மனிதனுடைய மனநிலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரும். அது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் பாருங்கள். பார்த்து அதுவும் வந்துட்டு எக்கனாமியை வந்து எக்கனாமி கூடுறதுக்கும் குறையிறதுக்கும் அதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம 1.5 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து மிச்சத்தை கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு நான் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது புரியாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஏன்னா அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா தான் எனக்கு வந்துட்டு அடுத்து எப்படி வேறு மாதிரி டீச் பண்ணலாம். இப்போ நான் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியலை, அப்போ வேறு மாதிரி நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி என்னால் முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள். ஏதாவது சேனல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அதை வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.